அழகிய கிராமத்தில் ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தார். அவருக்கு எப்படியாவது ஒரு மாங்கன்றை வளர்த்து அதிலிருந்து கிடைக்கும் மாங்கனிகளை சுவைக்க வேண்டும் என்று நெடுநாள் ஆசை. தினமும் தண்ணீர் ஊற்றி அந்தச் செடியின் வளர்ச்சியை ஒரு குழந்தையின் வளர்ச்சியைப் போல கவனித்து வந்தார் கணபதி. ஆனாலும் அவரது அந்த பல முயற்சிகள் அத்தனையும் தோல்வியில் முடிந்தன. இந்த தோல்விகள் அவருக்கு இது முதல் முறை அல்ல என்பது அவருக்கு தெரியும். அந்த செடி வளராததைக் கண்ட கணபதி, ஐயோ, என்னோட செடி இப்படி வளராம வீணா போயிடுச்சே. ஹோ, இருந்தாலும் பரவாயில்ல. எத்தனை தடவை இப்படி ஆனாலும் நான் நம்பிக்கையை விடாம இந்த மாமரத்தை வளர்ப்ப. இந்த கன்று முந்தைய தோல்விகளுக்கான பதிலடியாக இருக்க வேண்டும் என்று கணபதி நினைத்துக் கொண்டார். கணபதியின் விடாமுயற்சி வீண் போகவில்லை. அவர் விரும்பியபடியே அந்தக் கன்று பலமான மரமாக வளர்ந்து நின்றது. இந்த மரத்துல வர முதல் பழத்தை நான் கோவிலுக்கு காணிக்கையா கொடுப்பேன். இது என்னோட மனப்பூர்வமான பிரார்த்தனை. அந்த பூக்களின் துளிரும் மனமும் கணபதியின் கனவுகளுக்கு உயிர் கொடுத்தது. இங்க பாருங்க, நம்ம மாமரத்துல புதுசா பூவெல்லாம் வந்திருக்குதே. வாவ், எவ்வளவு அழகா இருக்கு. ஆமா, பாத்தியா எவ்வளவு பூக்கள். இந்த வருஷம் நமக்கு குறைவில்லாம காய்க்கும். அத்தனை பூக்களுக்கும் பிறகு கணபதியின் எதிர்பார்ப்புக்கு மாறாக ஒரே ஒரு கிளையில் 2 மாங்காய்கள் மட்டுமே காய்த்திருந்தன. அது யாராலையும் பறிக்கிற தூரத்துல இருந்தது. போதும், என் நம்பிக்கையை இது வீண் செய்யல. இதுவே எனக்கு பெரிய வரம். உடனே கணபதி வீட்டில இருந்து அங்க வந்த மனைவி கிட்ட இப்படி சொல்ல ஆரம்பிச்சாரு. என்னோட உயிரே போனாலும் சரி, இந்த மாம்பழங்களை யார் தொட்டுடக் கூடாது. நான் சொன்னது புரிஞ்சுதா? இத கேட்ட அவரோட மனைவி மனசுக்குள்ள இப்படி நினைச்சுக்கிட்டாங்க. அட பாவி மனுஷா, உயிரை விடவா இந்த மாம்பழம் பெருசு. என்ன திருன்னு முழிச்சுக்கிட்ட நிக்கிற? நான் சொன்னது புரிஞ்சுதா? புரிஞ்சுதுங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க. கணபதியின் வீட்டு எதிரில் பாண்டி என்ற குட்டிப் பையன் இருந்தான். குட்டிப் பையன் பாண்டிக்கு கணபதி அவரின் மனைவிக்கு சொன்ன அறிவுரை கேட்டிருக்க வாய்ப்பில்லை. விளையாடிக் கொண்டிருந்த பாண்டியின் கண்களில் அந்த மாங்காய் தென்பட்டது. வாவ், அந்த மாங்காய் எவ்வளவு அழகா இருக்கு. அத சாப்பிட்டா நல்லா இருக்குமே. ஆனா எப்படி அதை எடுக்கிறது? அதனை நாம் சாப்பிட்டு விட வேண்டும் என்ற எண்ணம் அந்த குட்டிப் பையன் பாண்டியின் மனதில் ஓடியது. யாராவது பார்க்கிறார்களா என்று பார்த்துவிட்டு பாண்டி அந்த மாங்காய்களை பறிக்க பொறுமையாக சத்தமில்லாமல் சென்றான். ஐயோ சாமி, நான் மாங்காய்களை பறிக்கல. அதுங்கதான் மரத்திலிருந்து கீழே குதிச்சு என் கையில விழுந்துருச்சு. அவன் ஓடுவதை கணபதி மனைவி பார்த்து விடுகிறாள். ஐயோ, இந்த பாண்டி பையன் இந்த மாங்காவெல்லாம் திருடிட்டு போயிட்டானே. அவரு வேற ஒரு கோளாறு பிடிச்ச ஆளாச்சே. நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஏய் பாண்டி, நில்லுடா. என்னால உன்னோட வேகத்துக்கு ஓடி வர முடியாதுடா. நில்லுடா ஒழுங்கா. ஐயோ, என்னால முடியலையே. இந்த கிறுக்கு பிடிச்சவர் வந்தா நான் என்னென்ன சொல்லுவேன்? வெளியில போன கணபதி வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அந்த மரத்துல மாங்காய் ஏதும் இல்லாதத பார்த்த கணபதி, ஐயோ, என்னோட மாங்காய்களை காணோமே. இவட பார்த்துட்டு சொல்லிட்டு தானே போனேன். மாங்காய பற்றமா என்னோட உசுல்ப்பு மேல அதை பார்த்துக்கொன்னு சொல்லிட்டு போனான். என்ன பண்ணி வச்சிருக்கா? வாடிட்டோம் வா. அதே நேரத்துல அவரோட மனைவி கணபதி வந்து மரத்துக்கிட்ட நிக்கிறத பார்த்ததும் வேகமா ஓடி வந்து, என்னங்க, நம்ம வீட்டு மாங்காய் எல்லாம் வேலை விட்டு பையன் பாண்டி திருடிக்கிட்டு ஓடிட்டான். என்ன தவளக்கோட்டா மாதிரி இருக்கிற அவனா இதை திருடுனது? இன்னைக்கு இருக்குது. என்னோட பொறுமையா ரொம்பவும் சோதிச்சுட்டானுங்க அப்பனும் பிள்ளையும். அவனை இன்னைக்கு நான் சும்மா விட போறதில்ல. என்னங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. நீ வாய் முடிக்கிட்டு சும்மாவா, நான் பாத்துக்கிறேன். தெரிய வாடா, தெளியா வா. என்ன நினைச்சிட்டு இருக்கான் உன் பையன்? என்னோட மாம்பழங்களை திருட அளவுக்கு துணிச்சல் வந்துருச்சா? ஐயோ, இவரு இப்படி ரொம்ப கோபமா இருக்காரே, எப்படி சமாளிக்க போறோன்னு இந்த பைத்தியக்கார மனுஷன. கணபதி விடாம வேலுவை வெளியில வர சொல்லி கையில பெரிய கட்டையோட வந்தாரு. வேலுவும் வெளியே வந்தாரு. உன் பையன் பாண்டியோட காலை முடிச்சிருப்ப. என்ன தைரியம் அவனுக்கு என் வீட்லயே வந்து திருடுறான்? என்ன கணபதி, 2 மாங்காய்க்கு போய் இப்படி கத்துற? இதை கேட்ட கணபதிக்கு கோபம் அதிகரித்தது. உன் பையனுக்கு ஒழுங்கா புத்திமதி சொல்லி வளர்க்க மாட்டியா? இப்படித்தான் வளர்ப்பியா? ஒழுங்கா வளர்க்கலேனா நீ என்ன செய்வ? என்னோட பையனை பேச நீ யாருடா? நிதானத்தை இழந்த கணபதி கையிலிருந்த அந்த தடியை வைத்து வேலுவை ஓங்கி அடித்தார். அடித்ததில் வேலு அங்கேயே கீழே விழுந்தார். வேலு அலறிக்கொண்டு கீழே விழுந்ததை கேட்ட பலர் சேர்ந்து வேலுவை தூக்கி அருகிலிருந்த ஆம்புலன்ஸில் ஏற்றி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர்.
அந்த கசப்பான காட்சியை பார்த்த அக்கம் பக்கத்தினர் அதிர்ச்சியடைந்தனர். கணபதி மீது வழக்கு தொடரப்பட்டு மறுநாள் போலீஸ் கணபதியை கைது செய்தனர். கணபதியின் வழக்கு நீதிமன்றத்திற்கு சென்றது. தனது கோபத்தின் விளைவுகளை நினைத்து கணபதி பயப்படுகிறார். நீதிபதி வழக்கை கூர்ந்து கவனித்தார். வழக்கின் உண்மையை நீதிபதி புரிந்து கொள்கிறார். கணபதி, நீங்கள் ஆத்திசூடி படித்ததில்லையா? கணபதி தலையை அசைத்து தான் படிக்கவில்லை என்று மனவருத்தத்துடன் ஒப்புக்கொண்டார். 6வது சினம், அதாவது கோபத்தை அடக்கு. உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்த தவறியதால் நீங்கள் வேலுவுக்கு காயம் ஏற்படுத்தியிருக்கிறீர்கள். இது சட்டப்படி ஒரு குற்றம். எனவே உங்களுக்கு 2 மாத சிறை தண்டனை விதிக்கிறேன். தன் கோபத்தால் ஒரு சிறிய மாங்காய்க்காக தான் எவ்வளவு பெரிய விலையை கொடுத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கணபதி வருத்தத்தில் ஆழ்ந்தார். இருங்கிருந்த உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டு இது போல கதைகளுக்கு மறக்காம என்னோட RR ஸ்டோரிஸ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி உங்களை போல நான் வெட்டியா இல்ல, எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் போறேன். பை.